தல வரலாறு. பல்லவ மன்னன் ஒருவன் தான் பெற்ற வெற்றிகளால் இருமாப்புடன் இருந்தான். ஒருவர் போரினால் பெற்ற வெற்றிக்கு பின் எவ்வளவு துயரங்கள் நிறைந்திருந்தன என்பதை அவனுக்கு எடுத்துச் சொன்னார். களத்தில் ஜெயித்த அவனுக்கு களங்கமும் சேர்ந்திருப்பதை உணர்த்தினார். உண்மை உணர்ந்த மன்னன் தன் பாவங்கள் தீர வழிகாட்ட வேண்டினான். கோதில்லா குணத்துடன் வாழ்ந்து காட்டிய ராமபிரானை வணங்கச் சொன்னார் முதியவர். அப்படியே செய்தான் மன்னன். அதற்காக அவன் கட்டியதே இந்த திருக்கோயில் என்கின்றார்கள். தலப்பெருமை. தலம் எதுவானாலும் ராமபிரான் தன்னிகரற்ற தெய்வமாகவே திகழ்வார் என்பதே உண்மை. என்றாலும் காலத்தாலும் புராண காலத்தாலும் ஒவ்வொரு தலமும் தனிச்சிறப்பு பெறும். அந்த வகையில் இத்திருத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால் இல் ஊர், அதாவது அரியாகிய மகாவிஷ்ணுவின் இருப்பிடம் என்பதுதான் இந்த ஊரின் பெயருக்கு காரணம் என்கிறார் தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் ஐயர். அவருக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் சிறு வயதில் வாழ்ந்ததும் தமிழ் கற்றதும் அதில் ஆர்வம் பெற்றதும் இந்த ஊரில்தானாம். தமிழ் தாத்தா வருகைக்கு முன்பே தமிழ் விளையாடிய கோயில் இது என்று சொல்லலாம். காரணம், பல்லவ மன்னர்களால் கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு சோழர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் இது. 6ஆம் நூற்றாண்டில் கோயில் கட்டப்பட்டதாக வரலாறு சொன்னாலும் அதற்கு முன்பே திருமால் இங்கே எழுந்தருளி இருக்க வேண்டும் என்கிறார்கள். அதற்கு சான்றாக பார்க்கடல் வாசனான இறைவன் இங்கே வந்த காலத்தில் இங்கும் கடல் இருந்ததாக சொல்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். கடல் உள்வாங்கியதால் தான் கடலுக்குள் இருந்து தோன்றிய பூமியே அரியலூர். தொல்லியல் ஆய்வாளர்கள் கடலடியில் உள்ள உயிர்களின் படிமங்களை இந்த ஊரில் பல இடங்களில் அகழ்ந்து எடுத்திருக்கிறார்கள். இன்றும் கிடைக்கின்றனவாம். கடல் கொண்ட ஊர் பூம்புகார், கடல் தந்த ஊர் அரியலூர். கடல் என்றாலே அது திருமாலின் வீடுதானே என்று இவ்வூரை போற்றியிருக்கிறார் கிருபானந்த வாரியார். இங்கே தன் 10 அவதாரங்களையும் ஒரு சேர மண்டப தூண்களில் தசாவதார சிறப்புகள் அமைந்துள்ளது. சிற்பங்கள் என்று நினைக்கவே இயலாதபடி ஒவ்வொன்றும் நிஜமாகவே எதிரில் இருப்பது போல் தோன்றுகின்றன. அதிலும் தூணிலிருந்து தோன்றிய நரசிம்மரின் வடிவம் பயத்தோடு பக்தியையும் ஒரு சேர ஏற்படுத்தும்